நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். Attempt can be a failure, there shouldn't be a failure of an attempt ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு 36 வயதில் ஆரம்பித்தேன். நான் ஒரு டூர் மாதிரி முடிச்சு பண்ணியாச்சு, நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமும் இங்கிலீஷில் தான் எழுதுன அடுத்த ஸ்பெஷல். பட் இது வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச். வீடியோ ரொம்ப நல்லா போயிடுச்சு. ஒரு ட்ராமா ஒன்று மிஸ் பண்ணது கிடையாது. அதுவும் அந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட். 6 தடவை லைவாகவே பார்த்துருக்கேன். எல்லா டைலாகும் மனப்பாடமாக இருந்தாலும் போய் பார்ப்பேன். யூடியூப்பில் திருப்பி போட்டு பார்த்துருக்கேன். ப்ளஸ் கமல் கிரேசி காம்பினேஷனில் வந்த 10 படங்களையும் 10,000 தடவை பார்த்தேன். சினிமாவில் பார்த்து தான் பழக்கம். அவர் ஆஃப் ஸ்டேஜில் எப்படி இருப்பான்னு பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவர் பெருசாக வந்ததில்லை ஈவெண்ட்டுங்க. பட் சத்யராஜோ இல்லை சிவகார்த்திகேயனோ யாராவது அவரை பற்றி சொல்லும் போது தான் நமக்கு வந்து இப்போ இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சிக்க முடியாது. கவர்மெண்ட் ஆல்வேஸ் கவர்மெண்ட். கொஞ்ச நாள் நம்ம விளையாட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். சரி, அப்படியே விளையாட்டாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சூப்பரான காமெடியன் வந்து நம்ம கூட இருக்கார். ஸோ வெல்கம் பிரவீன் நம்ம ஷோக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரவீன், நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம இப்போ பர்சனலாக தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியில் தான் உங்களை நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பித்தது இங்கிலீஷ் ஸ்டாண்டப்பா? 2008 ஆரம்பித்தது இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ்லேயே பெங்களூரில் ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ்லேயே வந்துட்டு 2014 வரைக்கும் ஜாபும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு ஜகிள் பண்ணிட்டு இருந்தேன். 2014 ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ஸ்டாண்டப் காமெடி ஆகி 2017 வரைக்கும் இங்கிலீஷில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வந்தது. அது வரைக்கும் தமிழில் யாரும் ஸ்டாண்டப் ஸ்பெஷல்னு ஒன்றும் பண்ணது கிடையாது. சரி, நம்ம பண்ணால் ஃபஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆரம்பித்து பண்ணது தான் 36 வயதினிலே. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த தமிழ் ஸ்டாண்டப் ஜேர்னி. ஆனால் இங்கிலீஷ்னு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு போனால் எல்லா ஊர்லேயும் பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு மாதிரி ஒரு பாப்புலர் நோஷன் இருக்கும்ல. எப்படி தமிழ்னு வந்தோன்னா அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸ் ஆகிடுமே, அதை யோசிக்கவே இல்லை நீங்கள்? அது நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். சரி, நான் என்றைக்கு யோசித்தேன்னா அன்றைக்கி வந்து மறக்க முடியாது. February 2017 அப்போ ஒரு கம்மிடியன் ஃப்ரெண்டு வீட்டு ஹவுஸ் வார்மிங்காக போயிருந்தேன் நான். அப்போ எல்லோரும் உட்காந்து பேசும்போது அப்போ தான் சொன்னாங்க, நீ ஏன் தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது பேக் ஆஃப் த மைண்டில் போயிட்டு அன்றைக்கி நைட் உண்மையாகவே தூங்கலை. ரொம்ப போட்டு யோசிச்சேன். நமக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய வைடு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா சுருங்கிடுவாங்க. பட் ஆனால் நீஷ் மார்க்கெட் வரும் தமிழில் பண்ணும் போது, நீஷாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ அந்த இது ரெண்டுத்துலேயே வே பண்ணி பார்க்கும்போது சரி, வை டோன்ட் வி ட்ரை. சி எப்போ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு இங்கிலீஷ். கண்டிப்பாக திருப்பி போயிடலாம், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி அட்டெம்ப்ட் கேன் பி அ ஃபெயிலியர், தேர் ஷுடன்ட் பி அ ஃபெயிலியர் ஆஃப் அன் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 36 வயதில் ஆரம்பித்தேன். நான் ஒரு டூர் மாதிரி முடிச்சு பண்ணியாச்சு, நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமும் இங்கிலீஷில் தான் எழுதுன அடுத்த ஸ்பெஷல். பட் இது வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச். வீடியோ ரொம்ப நல்லா போயிடுச்சு. தமிழில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. தமிழில் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத ஊரெல்லாம் தமிழ் ஸ்டாண்டப் காமெடி என்னை கூட்டிகிட்டு போச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஷோ தமிழ் ஸ்டாண்டப் காமெடி மூலிமா தான் பண்ணேன். ஸோ எல்லாமே தமிழ் ஸ்டாண்டப் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதனால் முடிவு பண்ணேன், ஓகே இதுக்கு மேலே இங்கிலீஷ் வேணாம், நம்ம தமிழுக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். பட் அதுக்கப்புறம் எந்த அளவுக்குன்னா இப்போ பெங்களூர் விட்டு சென்னைக்கு வர அளவுக்கு நான் தமிழ் காமெடி உள்ளே போயாச்சு. இப்போ பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு தமிழ் காமெடியை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ பெங்களூரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? பெங்களூர் ரொம்ப ரம்மியாச்சு. பெங்களூர் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் பண்ணலாம். பெங்களூர் வந்து லைவ் ஆர்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட். நீங்கள் இப்போ போய் பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் காமெடி பண்ணுறாங்க. காமெடி கன்னடாவில் இருக்கட்டும், தமிழில் இருக்கட்டும், இங்கிலீஷில் இருக்கட்டும், ஹிந்தியில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஆடியன்ஸும் இருக்குது. பட் நான் வந்து எனக்கு அப்போ என்ன கஷ்டமாச்சுன்னா ஓப்பன் மைக்கு பண்ண முடியல. அப்போ வந்து தமிழில் ரேண்டமாக போய்ட்டு ஓப்பன் மைக்கில் பண்ண முடியாது, அன்லெஸ் இட் இஸ் அட்வர்டைஸ் தமிழ் ஓப்பன் மைக்குன்னு. அது இல்லாததால் ஸோ நான் வந்து சென்னைக்கு வாரத்தில் 2 தடவை வருவேன் ஓப்பன் மைக் மட்டுமே. ஸோ வெட்னஸ்டே ஒரு ஓப்பன் மைக் நடக்கும், தங்கிலீஷ் காமெடி, தேங்க்ஸ் டு தங்கிலீஷ் காமெடி, அண்ட் தேர்ஸ்டே வந்து ஏவம் ஸ்டாண்டப் கமிஷன், தேங்க்ஸ் டு. ஸோ இந்த 2 இப்போ நான் வெட்னஸ்டே ஈவினிங் வருவேன். வந்துட்டு வெட்னஸ்டே ஓப்பன் மைக் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ஓப்பன் மைக் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு கிளம்பி போயிடுவேன். ஸோ வாரம் இந்த 2 ஓப்பன் மைக் பண்ணி மெட்டீரியல் டெவலப் பண்ணி ரெடியானது தான் 36 வயதினிலே. பெங்களூர்லாம் வேலை செய்யும் போது குடும்பத்தை பார்க்கறதுக்கு வர மாதிரி நீங்கள் ஓப்பன் மைக்காக வந்தது. அது இல்லைனா டெவலப் பண்ணவே முடியாது மெட்டீரியல். டைரெக்டாக இங்கே வந்து நான் பண்ணுறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. அன்லெஸ் இப்போ ஸ்டாண்டப் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் மைக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்ம வந்து ரேண்டமாக வந்து ஆடியன்ஸை we cannot take them for granted unless ஒரு பே பண்ணிட்டு வர ஆடியன்ஸ்க்கு ஒரு தரமான ப்ராடக்ட் கொடுக்கணும்னா அது ஃப்ரீயாக வர ஆடியன்ஸ் முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண ஆடியன்ஸ்க்கு நம்ம தரமான ப்ராடக்ட் கொடுக்கணும். காமெடியில் சிவகார்த்திகேயன் விஜய் ரேஞ்சுக்கு பில்டப் அந்த மாதிரிலாம் நான் பிரவீன் நம்மள ஏதாச்சும் நமக்கு அது ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களது வந்து லைட்டாக அந்த கிரேசி மோகன் ஸ்டைலும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த கண்ணாடி முன்னாடி பின்னாடி அது மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வருவீங்க. ஸோ சில அது வந்து நாங்களே காலேஜில் நிறையா அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு அட்டாச்மெண்ட்டு தான். ஸோ அது வந்து எப்படி ஒரு எழுதும் போதா இல்லை கிரேசி மோகன் ஃபேனுன்ற மாதிரி கொண்டு வந்தீங்களா? இல்லை, நான் அவரோட ட்ராமா கேட்டு வளர்ந்ததுக்கு அது இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியமாக இருக்கணும். அந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான். ஏன்னா அவ்வளோ கேட்டிருக்கேன், அவ்வளோ பார்த்துருக்கேன். அவர் ட்ராமா ஒன்று மிஸ் பண்ணது கிடையாது. அதுவும் இந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரேட். 6 தடவை லைவாகவே பார்த்துருக்கேன். அது எல்லா டைலாகும் மனப்பாடமாக இருந்தாலும் போய் பார்ப்பேன். யூடியூப்பில் திருப்பி 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 போட்டு பார்த்துருக்கேன். ப்ளஸ் கமல் கிரேசி காம்பினேஷனில் வந்த 10 படங்களையும் 10,000 தடவை பார்த்தியாச்சு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரலன்னா தான் ஆச்சரியம். ஸோ நான் ஐ லுக் அப் டு சம்படி. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் ஒரு காட் லெவலில் வச்சு பார்க்குறேன் கிரேசி மோகன். பட் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுதுன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இல்லை அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்களை க்ளீன் காமெடி அதுன்றதோட ஏன்னா நாங்களும் அந்த கான்ஷியஸ்னஸில் தான் வந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் எனக்கு 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் நாட்டி அப்பப்போ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கம்மி நாட்டியாக பண்ணிட்டு அதை வேணான்ட்டு அதை குறைச்சிட்டே வருவோம். பட் அது வந்து எங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கிறதுனால சரி நீங்கள் க்ளீன் காமெடின்றது வந்து முதல்ல தெரிஞ்சு வர மாதிரி. பட் ஆனால் வந்து நாங்கள் பார்க்கும்போது உங்களோட ஸ்டைல் வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த வேர்ட் ப்ளே விளையாடுறது தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேர்ட் ப்ளே இதெல்லாம் பண்ணோன்னா பிரவீனோட வீடியோஸ் நிறையா யூடியூப்பில் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபேமிலி மேன் 2ன்னு வச்சுருக்காரு. அதுலேயும் வந்து வேர்ட் ப்ளேயெல்லாம் வச்சு வேர்ட் ப்ளே இல்லை ஒரு வேர்ட் டோர்னமெண்ட்டே ஆடிருக்காரு அதில். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். சின்ன வயசில் வந்து நம்ம கடி ஜோக் சொல்லி நான் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா எல்லாரும் கடி ஜோக் சொல்லி கடிச்சிட்டு தான் அனுப்புறது. நம்ம அப்போ வந்து ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியை வந்து நம்ம மார்னிங் பார்க்கவே முடியாது, ஏன் ஒரு பிஎம் அந்த மாதிரி அப்படி ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்ட காய், அது வெங்காயம், ரொம்ப அடிப்பட்ட காய் பெருங்காயம். ஸோ இந்த மாதிரி சொல்லி 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 வளர்ந்து அது பேக் ஆஃப் த மைண்டில் போய் உட்காந்துட்டு அது வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் அது ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து கிரேசி மோகன் அவர்கிட்ட. ஆமாம், அந்த கடி ஜோக்கை வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அது வந்து கேள்வி பதில் சொன்னால் அது கடி ஜோக் ஆகிடும். அதுவே ஒரு ஃப்ளோவில் வரும்போது வேர்ட் ப்ளே ஆகிடும். ஸோ பேசிக்கலி அந்த கடி ஜோக்கை தான் வேர்ட் ப்ளே நம்ம வந்து எந்த ஃப்ளோவில் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆகுது. அது வந்து இன்னும் சொஃபஸ்டிகேட்டடாக சொல்லணும்னா அந்த பண்ணி வேர்ட் பிளேயை பண்ணி நீங்கள் வேர்ட் பிளேயை பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறது தான். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அது இப்போ வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அது எப்படி கொண்டு போகணுன்றது வந்து அவர்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கிட்டது தான். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த பண்ணை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 30 நாள் கிளாஸ் அதெல்லாம் போடுற மாதிரி அது ஐடியாலாம் இல்லையா? அது பண்ணலாம் பார்ப்போம். அது பண்ணாகக்கூடாதுன்றதுனால இப்போ பண்ணாமல் விடுறது பண்ணி புண்படக்கூடாதுன்றதுனால அப்படி சரி. இப்போ வந்து எப்போவுமே நம்ம இது பார்ப்போம்ல, கூட நிறைய பேர் ஷோஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டாண்டப் வேர்ல்டு எப்படி இருக்குது? இப்போ நான் திடீர்னு பார்க்கும்போது நீங்கள் க்ளீன் காமெடி சுற்றி மற்றதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, திருப்பியும் அந்த பழைய இதுக்கு போதா அப்படின்ற மாதிரி அடல்ட் காமெடி நிறைய இப்போ பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஸ்டாண்டப் ஃபீல்டு எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பை இருக்குது. அந்த சார்ட் எடுத்து எல்லாருக்கும் ஒரு பை இருக்குது. அந்த பை மஞ்சள் பை, அது பச்சை பை, ப்ளூ பை, நம்ம என்ன கலர் போடுறோமோ. ஸோ பேசிக்கலி எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ அடல்ட் ஜோக்ஸ் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவங்க அதுக்கு கேட்டர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நேச்சுரலாக வருது. அதில் எந்த தப்புமே கிடையாது. இஃப் யூ ஆர் நேச்சுரல், எனக்கு நேச்சுரலாக வரல, நானும் அப்படி ஆரம்பித்தவன் தான், எனக்கு நேச்சுரலாக வரலன்னு சொல்லி நான் மாற்றினேன். அவங்களுக்கு நேச்சுரலாக வருது, அது கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அது ஒரு பார்ட்டு. அவங்க கிட்டேருந்து கேட்கறதுக்கு ஆடியன்ஸும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அடல்ட் ஜோக் சொல்லும் போது ஆடியன்ஸ் நெளிய ஆரம்பிச்சிடும், என்னடா அது அந்த மாதிரி நெளியாமல் அவங்க கிட்டேருந்து வரும்போது அது நல்லா இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே மீட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இப்போது என்கிட்டேருந்து வந்து ஒரு அடல்ட் ஜோக் வந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு இப்போ கண்டிப்பாக பொறுத்துக்க மாட்டாங்க, என்னாலே பொறுத்துக்க முடியாது. பட் ஆனால் அவங்கக்கிட்டேருந்து வருது, அது ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, அது ஜாயின் ஆகுது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க மார்க்கெட்டை தேடி போயிட்டுருக்காங்க. அந்தந்த மார்க்கெட்டை தேடி போயிருக்காங்க. ரெண்டுமே மீட் ஆகிறது தான் அவங்க மார்க்கெட்.
இப்போ எனக்குன்னு பார்த்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்கன்னா அந்த ஃபேமிலி ஜோக்ஸ் நான் சொல்கிறேன், என்கிட்டேருந்து அந்த ஃபேமிலி ஜோக்ஸ் கேட்குறதுக்கு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, 2 மீட் ஆகுது. ஸோ அதனால் எதுவுமே தப்பு கிடையாது. திருப்பியும் அதே பாயிண்ட்டு தான் வரும். அவங்க அடல்ட் ஜோக்ஸ் பண்ணாங்கன்னா பண்ணட்டும், அதுக்கு மார்க்கெட் இருக்குது. பட் ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணி பண்ணணும். ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ இருக்குன்னு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அடல்ட் ஜோக் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்வர்டு. பட் அதுக்காக இப்போ வீடியோஸ்லாம் போட்டு இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வீடியோஸை பார்த்துட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த வீடியோஸில் அடல்ட் ஜோக்ஸ் இருந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியும், ஓகே நம்ம வந்து ஃபேமிலியோட போவோம்னா ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி தான். நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனாலே போதும். ஆடியன்ஸ் எதுக்கு பார்க்க போகிறோம், என்ன மாதிரி ஜோக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை பார்த்துட்டு போனாலே போதும். ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொசைட்டி இப்போ இருக்குது, ஓகேவா? நம்ம எல்லாருமே சொல்கிறோம், சில டைம் வந்து நான் பார்த்துருக்கேன், வந்து ஸ்டாண்டப் காமெடி நடுவில் ஒரு 2 கருத்து சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ட்டு கருத்து ஊசி போடுறது. அந்த மாதிரி கருத்து ஊசி எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதா எப்போவுமே? இல்லை அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு டெட்எக்ஸ் டாக் இருக்குது, கருத்து பேசிட்டு அது டெட்எக்ஸ் பேசிட்டு போயிடலாம். நம்ம வந்து அவங்க வர்றது ஜாலியாக இருந்துட்டு போகணும், அந்த 1 hour 1.5 hours வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். எதுவுமே பெருசாக கருத்து சொல்லணும்னு கூட எனக்கு பெருசாக ஈடுபாடு. வந்தீங்களா 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியலையா, அதுதான் என்னோடய விக்ட்ரி. அவங்க வந்து சந்தோஷமாக போகிறாங்க. வரும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு வரவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போனாலே எனக்கு நான் வந்து இந்த கருத்து நான் சொல்வேன், நீ கேட்டுட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இது கிடையாது. இப்போ புதுசாக எழுதுகிற ஷோவில் கூட ஒரு கருத்து சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனால் அது எழுதலை, அது வேணாம். நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஸ்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ண விரும்பலை, வேணாம், நம்ம ஜாலியாக வந்துட்டு போகணும். அது கிரேசி மோன் கிட்ட தான் வந்து அதுவும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ஒன்று கருத்து சொல்லுவேன், நானா போஸ்ட்மேனா மெசேஜ் கொடுக்கறதுக்கு, நான் ஒரு கமெடியன், நான் காமெடி தாங்க பண்ணுவேன், நீங்கள் கேட்டுட்டு போயிடுங்கன்ற. அதே மாதிரி தான் நான் மெசேஜ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க திருப்பி வீட்டுக்கு அனுப்புறதே ஒரு பெரிய மெசேஜ். கரெக்ட். அதுவே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக ரிட்டர்ன் ஆனாங்கன்னா அது போதும். என்னோட ப்ரையாரிட்டி அதுதான், வரவங்க சந்தோஷமாக போகணும் ஷோக்கு, லைவ் ஷோக்கு வரவங்க, அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. ஸோ இது வந்து நீங்கள் 2014 வரைக்கும் ஒரு கார்ப்பரேட் ஜாபில் இருந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து குவிட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக இதை பண்ணலாம் அப்படின்ற வந்து, ஏன்னா நம்ம யோசிக்கிறதே ஜென்ரலாக வந்து ஸ்கூலில் இருந்து முதல்ல இன்ஜினியரிங் படிச்சிருப்பா, அப்புறம் வேலைக்கு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கால் வந்து எப்படி இருந்துச்சு இந்த, ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஆள்னா தனி ஆள் வந்து ஒரு ரெவல்யூஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு மார்க்கெட் நம்ம எப்படி இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த டைமில். ஸோ எப்படி அந்த கால் வந்து கரெக்டாக எடுத்தீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாருமே இப்போ அவசரமாக எடுக்கிறாங்க. நான் வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. அந்த டைமில் வந்து ரொம்ப கம்மி கமெடியன்ஸ் இருந்தாங்க, காம்படிஷன் கம்மியாக இருந்தது. 2013 ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஃபுல் இயர் உட்காந்து இது வந்து எந்தெந்த மாதம் எப்படி இருக்குது நமக்கு. ஏன்னா இது பேட்டர்ன் ஒன்றுமே சொல்ல முடியாது, இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் கிடையாது. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுமா வித்தவுட் இந்த சேலரி, சைடு இன்கம், வித்தவுட் மெயின் இன்கம் இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 9 hours வேறு கிடைக்கும் நமக்கு, ஒரு நாளுக்கு 9 to 10 hours கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட். ஸோ 3/4 ஆஃப் யுவர் மெயின் இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டப் மூலியமாக வந்துச்சுனாலே தட்ஸ் அ குட் சைன் டு குவிட் த ஜாப். அந்த காலத்தில் போட்ட மேத் அது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. லக்கிலி வீட்டிலலாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா மட்டும் ஃபஸ்ட் டைம் 2012 நான் ஆரம்பித்தேன். போயிட்டு வேலையை விட்டலாம், செருப்பால் அடி பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லி சாணியை துடைச்சிட்டு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த 2014 அந்த ஸ்பெஷலுக்கு அவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்கள பார்க்க வச்சு அவங்க அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அன்றைக்கி நைட்டே போய் சொன்னேன், இப்போ ஓகே ஆனால் ஓகே அப்படின்னா அவங்க மனசு மாறுறதுக்குள்ளே மறுநாளே போய் பேப்பர் போட்டு அப்படியே கண்டினியூ. Jan 4th அந்த ஷோ நடந்தது. Jan 5th சண்டே, Jan 6th போய் பேப்பர் போட்டாச்சு. ஓகே, அவ்வளோ சீக்கிரம் டிசிஷன், 2 வருஷம் டிசிஷனை உடனே நான் யோசிக்கல, இதுதான் சான்ஸ். Jan 6th பேப்பர் போட்டாச்சு, Jan எண்டுக்குள்ளே ரிலீவ்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்ட். ஜென்ரலாக வந்து நம்மக்கிட்ட என்கிட்ட கேட்குற கேள்வி, ஆஃபீஸ்லேயே இருக்கும்ல, நீங்கள் என்னப்பா ஜாலியாக ஃபாரினாக போகிறீங்க அப்படின்னு ஸ்டாண்டப் காமெடி. ஸோ இந்த ஸ்டாண்டப் காமெடி அண்ட் ஃபாரின் டூரோட அந்த மித்தை கொஞ்சம் பஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஃபாரின் நீங்கள் என்னப்பா காலைல ஏன்ச்சா ஜப்பானில் இருக்கிறீங்க, ராத்திரி அந்த மாதிரிலாம் இல்லை. அது என்ன ப்ராசஸ், அது வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அதை அப்படியே மக்களுக்கும் உடச்சி சொல்லிடுவோம் நம்ம. இல்லை ஃபஸ்ட்டு முதல்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுக்கிறது பெட்டர். ஒரு கமீடியன் வந்து லெட்ஸே இப்போ வந்து இதை பார்த்துட்டு ஒரு கமீடியன் வந்து ஆரம்பிக்கிறாரு கரியர் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதுவுமேனா மணி அண்ட் ஃபேம்,
அது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து அந்த ஆர்ட்டை கற்றுக்கிறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இருட்டில் க்ரோ இந்த டார்க்குன்னுவாங்க. இருட்டில் பார்த்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு லெட்ஸே ஒரு 45 மினிட்ஸ் கண்டென்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கண்டென்ட்டை யூடியூப்பில் போட்டுட்டு மிச்சம் ½ அன் ஹவர் லைவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து அதுக்கப்புறமா திருப்பியும் 15 மினிட்ஸ் போட்டு திருப்பி ½ அன் ஹவர் அப்படியே 1 ஹவர் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதாவது எப்படின்னா ஒரு நீங்கள் யூடியூப்பில் ஒரு 10 மினிட்ஸ் கண்டென்ட் போடுறீங்க, நல்லா போகுது, உங்களை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறதே 10 நிமிஷம், அதையும் யூடியூப்பில் போட்டுட்டு நான் பெரிய ஆள் ஆகணும்னு போட்டுட்டா வர ஆடியன்ஸுக்கு என்ன கொடுப்பீங்க? அப்போது ஹாஃப் பேக்ட் கண்டென்ட் தான் கொடுத்தாகணும். ஃபோர்ஸ்டாக வர ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் வரமாட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு க்ரோ ஆகிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கண்டென்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டு வர ஆடியன்ஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் சாலிடாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேனாக நிலைப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு ஒரு சோலோ ஷோ பண்ணி அது டோர் பண்ணி இந்தியாவில் நல்லா போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மார்க்கெட் க்ரியேட் ஆகும் ஃபாரினில். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த 3 கண்ட்ரீஸில் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். அது பர்ஃபார்ம் பண்ணால் அந்த ப்ரொடியூசருக்கு காம்பெனி உங்களுடைய செல்லிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துனே இருப்பாங்க. சரி, நீ சென்னையில் வந்து நீ சென்னையிலேயே நீ 30 சீட்டர் தான் பண்ணுற, உன்னை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ண. நீங்கள் சென்னையில் வந்து ஒரு 200-300 பேர்கிட்ட பண்ணுறீங்க, பெங்களூரில் இவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னா அவன் பார்த்துனமா சரி ஓகே, ப்ளஸ் வீடியோ அவருக்கும் பிடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பண்ணுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த லெவல் போகணும். யூகே, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் ஃபைனலாக யூஎஸ் டூர் போகிறது பெரிய டாஸ்க். ஏன்னா விசாக்கே பல பிரச்சனை வந்துடும். பட் அது வந்து அந்த வே டு க்ரோ. பட் போய் நீ என்னப்பா ஜாலியாக இருக்கேன்னா ஐயோ ரொம்ப கொடுமை. சம்பவம் வந்து ஃபன்னியாக ஒரு சம்பவம் சொல்லுங்கள். நீங்கள் போனதுலேயே ஒரு மிக ஃபன்னியான ஒரு சம்பவத்தை, ஏன்னா நான் நிறையா சந்திச்சிருப்போம், அதில் நிறைய ஃபன்னி இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் நடந்தது. இந்த வருஷம் யூஎஸ் ஸ்டோருக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். மார்ச்சில் அப்ளை பண்ணோம். டார்கெட் வந்து ஏப்ரல் கரெக்டாக அந்த தமிழ் நியூ இயருக்கு அங்கே இருக்கணும். ஏன்னா தமிழ் நியூ இயர்க்கு தமிழ் சங்கம்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதில் ஆரம்பித்து மே எண்டு வரைக்கும் இருந்துட்டு வர மாதிரி பிளான். ஸோ நான் வந்து மார்ச்சில் அப்ளை பண்ணோம். ஏப்ரல் 6 என்னுடைய ரெக்கார்டிங் ஷோ ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸு ரெக்கார்ட் பண்ணுறோம் சென்னையில். அதுக்கு நான் பேக் ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டு இருக்கேன். எங்கள் மேனேஜர் வந்து சொல்கிறார், ப்ரோ தனியாக வாங்கன்னு. என்ன, யூஎஸ் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னது ரிஜெக்ட் ஆகிடுச்சா? என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ அதை பற்றி பேச வேணாம், ஷோ முடிச்சுட்டு வாங்க. எப்படிப்பா ஷோ பண்ணுறது, நான் ரெக்கார்டிங் ஷோ வேறு இது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஷோக்காக கொடுத்து அந்த ஷோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ். அந்த ஷோ முடிச்சுட்டு வந்து என்ன பிரச்சனைன்றதை பார்த்து திருப்பியும் பாஸ்போர்ட் வந்து கையில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா பழைய ஃபோட்டோ அனுப்பிட்டேன், 6 மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அனுப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்காக ரிஜெக்ட்னு சொல்லி வந்து திருப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த ஹைஜாக் பண்ணும் போதெல்லாம் காட்டுவாங்கள்ல, நியூஸ் பேப்பர் வச்சு எடுக்கிற மாதிரி இந்த டேட்டில் எடுத்ததுன்னு காமிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அது விசா அப்ரூவ் ஆகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வீக்கெண்டு போயிடுச்சு யூஎஸில் பிளான் பண்ணது. ஸோ 3 ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 ஷோ கேன்சல். அந்த லாஸ் எல்லாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா விசா கைக்கு வந்ததுக்கப்புறம் புக் பண்ணதான் லாஸ்ட் மினிட் ஃப்ளைட்டு தான் புக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் / கட்டார் ஏர்லைன்ஸில் புக் பண்ணோம். ஸோ ஸ்ரீலங்கா இங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு 9 ஹவர்ஸ் டிரான்சிட். 9 ஹவர்ஸ் டிரான்சிட்டில் 3 மணி நேரம் தான் வைஃபை தரான் அவன். அடுத்த 6 மணி நேரம் பேன்னு உட்காந்துன்னு இருக்க வேண்டியது தான். அங்கேருந்து கிளம்பி கட்டாரில் 5 ஹவர்ஸ் டிரான்சிட். அங்கேருந்து கிளம்பி டேலஸ் 16 ஹவர்ஸ் ட்ராவல். மார்னிங் 11:30க்கு லேண்ட் ஆகிறேன், ஈவினிங் 6:30க்கு ஷோ. அடித்து பிடிச்சி உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஷிகாகோவில் ஷோ. அங்கேருந்து திருப்பியும் ட்ராவல் பண்ணி ஷிகாகோ. அதுக்கு மறுநாள் வந்து இன்னொரு ஊரில் ஷோ, மில்வாக்கியில் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் அப்படி. ஸோ கிளாமராக தெரியும், ஆனால் அது கிளாமராக இருக்காது, அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ட்ராவல் இருங்க, அடுத்தது அங்கே நீங்கள் ஷோ முடிச்சோன்னே மறுநாள் டிக்கெட் போட்டுருவாங்க. நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க அங்கே இந்தியன் 2 படத்தில் கேலண்டர் கேர்ள்ஸ் டான்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போகிறது ஷோ. எங்கே ஆடிட்டோரியம் உள்ள ஷோ பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயும் ஆடிட்டோரியம் ஷோ பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும். ஏன்னா ஒரு ஊருக்கு போகும்போது 2 பெரிய சூட் கேஸ் வேறு கையில் இருக்கும். ஸோ ஒரு ஊருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டு புக் பண்ணணும். ஃப்ளைட்டு புக் பண்ணுறது எந்த ஃப்ளைட்டில் 2 சூட் கேஸ் அலோடோ, அப்படிலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். முக்கால்வாசி ஏர்லி மார்னிங்காக இருக்கும். 6 மணி ஃப்ளைட்டுனா 4 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராசஸ்ஸு. ப்ளஸ் அந்த லாண்ட்ரிலாம் எங்கே போடுவீங்க, அந்த பிரச்சனைலாம் வருது.
ஸோ ஒரு ஊருக்கும் டைம் டிஃப்ரென்ஸு ஊருக்குள்ளேயே டைம் டிஃப்ரென்ஸ் வருது, பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷோ முடிச்சுட்டு போகிறோம், அப்படியே வெளியில் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறோம், அதை பார்த்துட்டு ஆஹா ரொம்ப ஜாலியாக, உனக்கு என்னப்பா உனக்கு ஜாலியாக இருக்கு அப்படின்னு அங்கே போய் அவஸ்தைப்படுறது நமக்கு தானே தெரியும். சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச காமெடியன் யார்? கவுண்டமணி. அவர் மாதிரி ஒரு நக்கல் பிடிச்ச ஆளை பார்க்கவே முடியாது. எப்போ கூட ஏதோ ஒரு புதுசாக ரீல்ஸ் எல்லாம் வருது, சில இதெல்லாம் மிஸ் ஆகிடுது. இது வரைக்கும் நான் பார்க்காதது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். புதுசெல்லாம் பார்த்து இன்னும் நல்லா இருக்குது. அவர் வேறு லெவலில். அதுவும் அவர் பற்றி மற்றவங்க பேசுறது கேட்க இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அவர் சினிமாவில் பார்த்து தான் பழக்கம். அவர் ஆஃப் ஸ்டேஜில் எப்படி இருப்பார்னு பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவர் பெருசாக வந்ததில்லை ஈவெண்ட்டுக்கெலாம். பட் சத்யராஜோ இல்லை சிவகார்த்திகேயனோ யாராவது அவரை பற்றி சொல்லும் போது தான் நமக்கு வந்து இப்போ இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சிக்க முடியாது. கவுண்டமணி, ஆல்வேஸ் கவுண்டமணி. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃப் ஸ்டேஜ் கண்டென்ட் வந்து ஒரு வாட்டி 99 வேர்ல்டு கப் அப்போது அவரை மீட் பண்ணும்போது அவர் ஆஃபீஸில் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு டிவியில் மேட்சை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் போடணும். கொஞ்சம் என்னப்பா இருக்கிறது 5 கண்ட்ரி, அயர்லாண்டு, ஸ்காட்லாண்டு, சுவிட்சர்லாண்டு, இவனுக்குள்ளே ஒரு கப்பா, மார்வாடிக்கல்ல ஒரு கப்பு வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே, இந்த கப்புக்கு எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு. அங்கெல்லாம் எங்கடா நடக்குது மேட்ச்சுன்னாரு. இங்கிலாண்டில் வேர்ல்டு கப் நடக்குது அங்கிள்னா, அங்கெல்லாம் கை விரைச்சிரும், எப்படி அவனுங்க பேட்டை பிடிச்சி ஆடுறானுங்க அப்படி. ஸோ இது மாதிரி எதோ ஆங்கிளில் திங்க் பண்ணுவார் அவர் வீட்டு நாய் பேரே நாயா. அதான் அது ஒரு இதில் சொன்ன. ஆமாம், வேறு ஏதாவது பேர் மறந்துடுவேன் நான். நாயை இங்கே வேணா வரப்போகுது, அது எதுக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், அது வந்து அந்த காலேஜ் டைம்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட காமெடி, அது இதெல்லாம். ஹலோ டயானா அதெல்லாம் பாதி பேர் இப்படி தான் டைப் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் காஃபி குடிக்க வாருங்கள, சுக்கு காஃபி கொடுக்குற நாய்ங்களுக்கு எதுக்குடா நெக்ஸ்ட் காஃபி. ஸோ இந்த டயலாக் வந்து அவர் அடிக்கிற. ஸோ அந்த டைமில் காலேஜில் வந்து வாழ்ந்ததே வந்து இந்த கவுண்டமணி காமெடி, கிரேசி மோகன் காமெடி, அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இப்போவும் டெய்லி காமெடிஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே யூடியூப் போயிட்டு கவுண்டமணி செந்தில் காமெடி, அவ்வளோதான், அது மட்டும்தான் ஓடும். அது வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு தடவையும் புதுசாக ஏதாவது ஒன்று எடுக்கும். அவரோட நக்கல் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ரொம்ப. ஸோ அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியை யூடியூப்பில் அடிக்கிற ஆளில் நீங்களும். ஆமாம், நீங்களும் ஒருத்தர்னு. நானும் வந்து உட்காந்துட்டு திடீர்னு உட்காந்து எவ்வாவது போர் அடிச்சதுன்னா அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி தான். அது 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 எப்படின்னே தெரில, அது வந்து அந்த எவர் கிரீனா. கவுண்டமணி சத்யராஜ் காம்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் காம்போ. அதே மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் காம்போ வந்து கவுண்டமணி அர்ஜுன், அது வந்து பயங்கர அண்டர் ரேட்டட். இது எஸ்பெஷலி ஆயுத பூஜையில் வந்து கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் தான் நாங்கள் அது ரொம்ப பயங்கரமாக. என்ன டீ போடுறால இல்லை கிளாஸ் கழுவுறாரு அந்த மாதிரி ஒரு. அது கவுண்டமணி அர்ஜுன் நல்ல காம்பினேஷன். அதுவும் கூட அந்த கர்ணா, ஜெய்ஹிந்த், ஜென்டில்மேன் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆனால் சத்யராஜ் கவுண்டமணி வேற லெவல். அது வந்து டச். ஏன்னா சத்யராஜும் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுவார் சேர்ந்து. ஏன்னா அர்ஜுன் வந்து சைலண்டா இருப்பாரு, இவர் எல்லாமே இவர் தான், அவருக்கும் சேர்த்து இவர் பேசுறாரு. சத்யராஜ் கல் நாயக் வந்து கர்ணா படத்துல வருவாரு. அது சத்யராஜ் சிரிச்சிருவாரு. ஆமா, சத்யராஜ் வந்து பல சீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே சத்யராஜ் மூஞ்சி அப்சர்வ் பண்ணினே இருங்களேன், முக்காவாசி சிரிச்சிருவாரு. பிரம்மால வந்து ஒரு சீன் வரும், சுப்பாரி பாக்கு போடுவாங்க, மதர் சுப்பீரியர் பாரு, சுப்பாரி பாக்கு போடுவாங்களா, என்ன உதவி பண்ண, என்ன பெரிய உதவி பண்ணுங்க, நீ அண்டா கழுவ போறியா, நான் ஒரு உதவி பண்றேன் பாரு, நீ ஜிப்பு போடுங்க. அதுக்கு வந்து சத்யராஜ் சிரிப்பு அடக்க முடியாம இழுத்துன்னு போயிடுவாரு. அதுவும் வந்து அது என்னன்னா அந்த படத்துல இதுல நானே வந்து ஆஃபீஸில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபீஸில் இந்த பே டெக்கரேஷன் போடுவாங்க. ஆமாம், நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற அந்த டெஸ்க்கை மட்டும் டெக்கரேட் பண்ணுங்கன்னானுங்க. எனக்கு திடீர்னு வந்து என்னடா திடீர்னு சொல்லிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அது ஒரு பிபிஓ எல்லாம் வந்து எல்லாரும் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கானுங்க. திடீர்னு வந்து அந்த சாஃப்ட் ஆகி வைக்கும்ல புலி, அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் வேலை வச்சுட்டு 2-3 செடியெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஜங்கிள் டெக்கரேஷன்னு போட்டு விட்டேன். அப்போ அதை வச்ச அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தா ஒரு கவுண்டமணி காமெடி ஓடுது. கவுண்டமணி வந்து செந்தியில் புலியாக பிடிச்சி உட்கார வச்சுருப்பாரு உள்ள ஒரு இதில். அப்போ ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பான், ஏங்க புலி என்னங்க சாப்பிடும் அப்படின்னா, புருஷன் என்ன சாப்பிட்றான்னு கேட்காதீங்க, புலி என்ன, அதே கொஸ்டின்ஸ் தான் அங்கே வரும். ஏங்க புலி என்ன சாப்பிடும், புருஷன் என்ன சாப்பிட்றான்னு கேளுமா, புலி என்ன சாப்பிட்றன்னு கேட்க, எங்கள் புலிக்கு என்னங்க வயசாகுதுன்னா, ஏன் உன் பொண்ணை கொடுக்க போறியா, அந்த மாதிரி போட்டு அடின்னு அந்த ஜோக் வந்து இன்னைக்கு வரைக்கும். இப்போ நான்
என்னோட வேலை செஞ்ச எல்லாருமே வந்து இதை பார்த்தா அதை யோசிப்பாங்க. அந்த புலியை வச்சு அதில் வேற அந்த கிளையண்ட் எல்லாம் வேற சொல்லிட்டேன், பேரே வச்சுட்டானுங்க எனக்கு, டைகர் மேன் அப்படின்னு. நான் வேற அந்த பிரேக்லலாம் போகும்போது அந்த புலியை எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கவுண்டமணி காமெடி. சந்திரமுகி 2 அந்த 2 இந்த 2ன்ற எல்லா டைம்லும் உங்கள் ஃபேமிலி மேன் 2 வந்து ஒரு சூப்பர் ஹிட்டில் பயங்கர நிறைய மக்கள் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ரெஸ்பான்ஸ். டெய்லி வந்து நானே வந்து அந்த ஷோ வந்து அது ஒரு ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு? நல்லா இருக்குது. அதாவது நான் வந்து ஃபேமிலி மேன் பார்ட் 1 வந்து இதில் வந்துச்சு, ப்ரைமில் வந்தது. அதுக்கப்புறம் அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பாதி தான் சொல்லியிருக்கோன்னு அப்போவே ஒரு இதுவாக தான் இருந்தது. நான் 1 hour பத்தலை, சரி பேக் ஆஃப் மைண்டில் போட்டு வச்சிட்டேன், சரி அடுத்தது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் காஞ்சிபுரம் மாப்பிள்ளன்னு ஒன்று, இந்தியன் 1 to இந்தியன் 2 இந்தியன் 3. ஆமாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்ட் 2 ஒன்று பண்ணலாம், ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இது சூப்பர் ஹீரோ மாதிரி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், சூப்பர் மேன் மாதிரி ஃபேமிலி மேன். ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி டைட்டில் வைப்போம் சொல்லிட்டு ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சோம். ஒரு ஃபேமிலி மேன் என்னென்ன கஷ்டம் இருக்குன்றது தான் மெயின். அதில் என்னென்ன கஷ்டம் இருக்குது. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா, ஒய்ஃப்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தேன் ஹஸ்பண்ட்ஸ்ன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம். நிறைய இந்த இதில் அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இது வந்து ஒய்ஃப் வந்து கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. நம்ம எது எடுத்துக்கிறோமோ அதுதான் நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ண ஸ்டோரி தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்னை பார்க்குறவங்க வந்து எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் பார்க்குறாங்க, நீங்கள் பெங்களூரில் தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். ஸோ யாருக்கும் நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆன ஸ்டோரி தெரியாது. ஸோ இந்த ஷோ மூலிமா அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவும் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பொண்ணுக்கு அட்மிஷன் பார்த்து, அதுக்கப்புறம் அது வீடு சுற்றி இருக்க ஏரியாவில் வீடு வாடகைக்கு பார்த்து ஷிஃப்ட் பண்ண ஸ்டோரி. எஸ்பெஷலி இந்த முரளியெல்லாம் நிஜமாக மீட் பண்ண கேரக்டரா நீங்கள் போட்டதா? உள்ள முரளிலாம் சும்மா போட்டது தான். நீங்களா போட்டது ஒரு சுவாரஸ்யத்துக்காக அங்கேருந்து ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்களா பார்த்ததும் இருக்கும், பட் அதே டைம் காம்பினேஷன் தான். பட் மேஜர்லி பார்த்தது இப்போ என்னோட நிறைய ஷோஸில் முத்துவேல்னு ஒரு கேரக்டர் வரும். முத்துவேல் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, உலகத்திலே ரொம்ப ஸ்லோவான ஒரு மனுஷன். அவனுக்கு டே முத்துவேல் அப்படின்னு சொன்னால் கூட இப்படி தான் திரும்பி அவன் உண்மையான கேரக்டர். ஸோ அது உண்மையான கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் வச்சு பேரும் உண்மையான கேரக்டர் தான். ஸோ அதனால் அது பேர் வச்சு தான் இப்போ அடுத்த ஸ்பெஷல் எழுதிட்டு இருக்கிறதுலேயும் முத்துவேல் வரான். ஸோ அந்த மாதிரி. பட் நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரீல் அண்ட் ரியல் ஒரு காம்பினேஷனாக தான். முத்துவேல் பாண்டியனுக்கு ஆப்போசிட் இந்த முத்துவேல். ஸோ அதனால் இந்த ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸ் வந்து அதுக்கப்புறமா எப்போ ரிலீஸ் பண்ணலான்னா, சரி ஒரு லாங் வீக்கெண்ட் வருது, இண்டிபெண்டன்ஸ் டே டைமில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணது. பட் லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, நல்ல கமெண்ட்ஸ் வந்துன்னு இருக்குது. ஸோ என்னோடய சேனலில் யூஸ்வலாக இதோட இப்போ வந்து லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் ரேஷியோ பெட்டராக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, டிஸ்லைக்ஸும் நிறைய வருமா? டிஸ்லைக்ஸ் வந்து சும்மாவே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீ பிரியாணி இல்லாமல் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்ப்போம், அதை பற்றி பேசுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லாக போட்டான். அப்புறம் அவனே வந்து ஆமாம் ஒரு இதில் பிரியாணி பற்றி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் வந்து 7 hours கண்டென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் 2.5 minutes தான் பிரியாணி பற்றி. எல்லாரும் அந்த 2.5 minutes பற்றி தான் பேசுகிறாங்க. அது ஒரு உங்களுக்கே அது ஒரு டேக்லைன் ஆயிடுச்சுல, பிரியாணி பிரவீன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் தான் பேசுகிறேன்றது தெரியாது. அதையும் தாண்டி மற்ற விஷயங்களும் பேசுகிறேன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேமிலி மேன் ரிட்டர்ன்ஸில் பிரியாணி பற்றியே இருக்காது. மற்ற விஷயமும் நான் பேசுவேன், மற்ற விஷயங்களும் இருக்குது, வந்து பாருங்கள் அப்படி. பட் பிரியாணி டச் அண்ட் கோல், பட் மேஜர்லி நத்திங் அபவுட் பிரியாணி. கிருத்திகா அதெல்லாம் வருதுனால அப்படி விட்டீங்களா? சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ண ஷோ. அதனால பிரவீனோட நிறைய கண்டென்ட் யூடியூப்பில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா பாருங்கள். அது வந்து ஒரு பியூர் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு செம்மையான ஷோ. ஸ்டாண்டப் காமெடிக்கு வரவங்களும் வந்து பிரவீனோட ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ பிரவீன். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங்காக வந்து இந்த செஷனை கொண்டு போனீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸும் நம்ம மீட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம், பிள்ளையார் சொல்லியே உங்களை வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ வெரி மச். நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.